ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் நவம்பர் 15, 2024 இன்று வெள்ளி. சரி, இன்றைக்கு தினமலர் ஆன்மீக மலரில் வந்திருக்கின்ற ஆன்மீக பரிசு குறுக்கெழுத்து புதிர், இதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1. எங்கெங்கும் காணிலும் டேஸ் தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன சொல்லலாம்னா, எங்கெங்கும் காணினும் சக்தியடா. இது பாரதியார் பாடியது. சக்தியடான்னு போட்டுடலாம். மூன்று இல்லை, இப்படியே போயிடலாமா? இந்த மாதிரியே 1 மேலிருந்து கீழே பார்க்கலாம். சேல ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். போர், போருக்கு வந்து இன்னொரு வார்த்தை சேல ஆரம்பிக்குது. சமர், சமர் என்றால் போர். 2 மேலிருந்து கீழ் தீல ஆரம்பிக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். காவிரி கரையில் அமைந்துள்ள திருத்தலம் டேஸ் மருதூர். இது வந்து திருவிடை மருதூர். 7 பார்க்கலாம். இடமிருந்து வளம் வீல ஆரம்பிக்குது. தேள் ராசி, தேள் ராசி வந்து விருச்சிகம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது விருச்சிகம். 8 இடமிருந்து வளம் டையில் முடியுது, இது என்னென்னு பார்க்கலாம். 8 வந்து இதை அழித்து புகழ் பெற்றவன் கர்ணன். இதை அழித்து புகழ் பெற்றவன் கண்ணன். கண்ணன் அழித்தது கொடை தான், டையில் முடியுதுன்னா கொடை வள்ளல். சரி, 8 மேலிருந்து கீழ் கோல் ஆரம்பிக்குது. பாஞ்சாலி சபையில் மானபங்கப்படுத்தப்படுவதை பார்த்த பீமன் டேஸ் போனான். கோ அப்படின்னு ஆரம்பிக்குது. கொதித்து போனான் போடலாம். 10 இடமிருந்து வளம் தீல முடியுது. பிரபல தாள வகை திருவள்ளுவரின் தாய் என நம்பப்படுபவர். சரி, திருவள்ளுவரோட வரலாறு 2000 வருஷத்துக்கு முந்தையது. அவங்களுடைய தாய் தந்தையர் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய முதல் திருக்குறளை வந்து அவர் தாய் தந்தையருக்கு வந்து சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் ஆதி வந்து அவருடைய தாய், பகவன் வந்து அவருடைய தந்தையின் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சரியான வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஆதி அவங்க தாயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆதி அப்படின்னு போட்டோம்னா ஆதி தாளமும் இருக்கின்றது. 14 இடமிருந்து வளம் பார்த்திங்கன்னா வந்து தூ இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். 14 வந்து சூரபத்மனின் மனைவி. சூரபத்மனோட மனைவி பேர் வந்து பதும கோமலை. ஸோ அதே போட்டுடலாம், பதும கோமலை. 11 மேலிருந்து கீழ் பார்க்கலாம். கோ இருக்குது. உலகின் மிகப்பெரிய இந்து கோவில் இது. இது வந்து இந்தியாவில் இல்லை, இது வந்து கம்போடியாவில் இருக்குது. அங்கோர் வாட். அங்கோர் வாட். 19 இடமிருந்து வளம் 8 இருக்குது. காசி காஞ்சி ஆகியவற்றின் பிரபல அம்மன் வடிவங்கள். 2 வார்த்தை. காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி. விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி. 17 மேலிருந்து கீழ் வீல முடியுது. சத்தியவான் உயிரை மீட்டவள் டேஸ் திரி. சத்தியவான் உயிரை மீட்டவள் சாவித்திரி. அது வந்து கேலியாக சொல்லுவாங்க. யமனால் கூட வந்து மனைவி கிட்டேருந்து புருஷனை காப்பாற்ற முடியல, கணவனை காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு. யமனே நினச்சா கூட காப்பாற்ற முடியாதுப்பா அப்படின்ட்டு. சரி, சாவித்திரி. 18 மேலிருந்து கீழ் காண முடியுது. மகாபாரதத்தில் இடம்பெறும் ஒரு அரக்கன் டேஸ் சூரன். மகாபாரதத்தில் வர அரக்கன் வந்து பகாசூரன். இவர் கதை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. பீமன் வந்து இவரை கொன்னார் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து உணவு எடுத்துகிட்டு போவார் பீமன் வந்து. கிராமத்துலேருந்து ஒவ்வொரு கிராமத்துலேருந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து உணவை வந்து சாப்பிட்ருவான் அந்த அரக்கன். அந்த ஒரு ஆள் வந்து கிராமத்துலேருந்து உணவுப் பொருட்கள் நிறைய மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகணுமா. கடைசியில் அந்த ஆளை பிடிச்சி சாப்பிட்ருவான், அந்த உணவையும் சாப்பிட்ருவான்ட்டு. பீமன் அந்த ஊருக்கு போயிருக்கும்போது அஞ்ஞாத வாசத்தப்போ வந்து அவர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அரக்கனை கொள்வார், பகாசூரன் அப்படின்ற ஒரு கதை வரும். 13 மேலிருந்து கீழ் சீல முடியுது. ராமராஜ்யம் என்றாலே அதில் டேஸ் நடைபெறும். ராமராஜ்யத்தில்
என்ன நடைபெறும்? சி, நல்லாட்சி நடைபெறும். நல்லாட்சி. 16 இடமிருந்து வரும் லான்னு இருக்குது. கடவுள் வீதி உலாவின் போது இசைக்கப்படுவது. கடவுள் வீதி உலா வரும்போது ஒரு ராகம் இசைப்பாங்க. தவில் வந்து அதிகமாக வாசிக்கப்படும். அந்த ராகம் வந்து மங்கள ராகம் மல்லாரி. மல்லாரி ராகம் தான் வாசிப்பாங்க. 15 மேலிருந்து கீழ் இல்ல முடியுது. ராமாயணத்தை எழுதியவர் டாஸ்மீகி. ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி. 13 இடமிருந்து வளம் நேல ஆரம்பிக்குது. தவறிழைத்த அண்ணனை டேஸ் வழிப்படுத்த முயன்று தோற்றான் கும்பகர்ணன். நல்வழிப்படுத்த முயன்று தோற்றான் கும்பகர்ணன். பார்த்தீங்கன்னா வந்து கும்பகர்ணன் வந்து அவரை எழுப்புவாங்க போருக்கு போகணும் அப்படின்ட்டு. அவர் எழுப்பின பிறகு இந்த கேள்விப்பட்டுட்டு நடந்ததை கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து அறிவுரை தான் சொல்லுவார் அவர் அண்ணனுக்கு வந்து, இந்த மாதிரி வந்து நீ பண்ணாதே தவறு அப்படின்ட்டு. கடைசியில் வந்து அவர் ஏற்றுக்காமல் கோவப்படுவார் ராவணன். அதனால் சரி, நான் உனக்கு தம்பியாக பிறந்த கடமைக்காக நான் போய் உயிரிழக்கிறேன் அப்படின்னு வந்து கிளம்புவார். விபீஷணனும் அறிவுரை சொல்வார், கேட்க மாட்டார். அவர் கோவிச்சுட்டு போயிடுவார். கும்பகர்ணன் வந்து அவர் வழி இல்லாமல் போரில் போய் உயிரிழப்பார் சண்டை போட்டு. 6 மேலிருந்து கீழ் இல்ல முடியுது. மகன் என்றும் பாராது இரணியன் தன் மகன் பிரகலாதனை டேஸ் ஒன்றில் கட்டி கடலில் வீச செய்தான். பாறையில் கட்டி போடுவார். இது என்ன சொல்லலாம்? இல்ல முடியுது. 5 எழுத்து. பாறாங்கல் அப்படின்னு போடலாம். பாறாங்கல். 9 இடமிருந்து வளம் இங்கில முடியுது. மன்னார்குடியில் அருள் புரிகிறார் டேஸ் கமலத்தாயார். செங்கமலத்தாயார். 4 மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். இம்ல முடியுது. கர்வம் கொன்ற ராவணனுக்கு ஒரு டேஸ் புகட்ட முடிவெடுத்தார் சிவபெருமான். இந்த கதை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். பாடம் புகட்ட முடிவெடுத்தார் சிவபெருமான். ராவணன் வந்து நிறைய வரங்கள்லாம் வாங்கி சிவபெருமான் கிட்டேயும் பிரம்மன் கிட்டேயும் வாங்கி என்ன பண்ணான்னா வந்து ஆட்சி பண்ணும்போது அவனுக்கு வந்து கர்வம் தலைக்கேறிடுது. ஒரு வாட்டி வந்து அவனோட விமானத்தில் ஏறி பறந்து போகிறான்னா, அப்போ கைலாய மலை அங்கே இருக்குது. அந்த மலையை வந்து தாண்டி பறக்க முடியல விமானத்தால். தடைப்பட்டு நிற்கிறது. அப்போ என்ன பண்ணுறான்னா, யார் இங்கே மலையை வந்து நகர்த்த முயற்சி பண்ணுறான், யார் இப்படி மலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு, அப்போ வந்து நந்திதேவர் வந்து தடுக்கிறாரு. அவரை வந்து பார்த்து திட்டிடுறான் ஏளனமாக வந்து, நீ குரங்கு மாதிரி இருக்கிற நீ என்ன தடுக்க பார்க்குறியான்ட்டு. உடனே அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு, ஒரு குரங்கால் தான் ஒரு நாட்டுக்கு அழிவு ஏற்படும் அப்படின்ட்டு. இவன் வந்து அந்த மலையை வந்து நகர்த்த முயலும்போது சிவபெருமான் அவரோட கால் கட்டை விரலை வைத்து அதை அழுத்துகிறாராம். அப்போ அதுக்கு கீழே மாட்டிக்கிறான் அப்படின்ட்டு வந்து வரும். கடைசியில் வந்து பாவப்பட்டு அவனை வந்து விடுவித்தார் சிவபெருமான் அப்படின்ட்டு ஒரு கதை வரும். சரி, இது வந்து பாடம் புகட்ட முடிவெடுத்தார் அப்படின்ட்டு. 3 இடம் இருந்து வளம் பார்த்துடலாம். மயிலை ஈஸ்வரனின் பெயர் சுருக்கம். கபாலீஸ்வரர், சுருக்கமாக கபாலி. இதை பார்த்துடலாம். 11 இடமிருந்து வளம் ஏல ஆரம்பிக்குது. பிரபல விட்டல பக்தர் சூர்தாஸ் பிறவியில் ஒரு டேஸ். இவர் பிறவியில் வந்து பார்வை இல்லாதவர் சூர்தாஸ் அவர்கள். இவர் கதையை முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆன்மீக மலர் புதிரில். அது வந்து எப்படி சொல்லலாம், வந்து பார்வை இல்லாதவர் வந்து அந்தகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்தகன். இப்படி ஒரு படம் கூட வந்திருக்கு, சமீபத்தில் வந்தது, பிரசாந்த் நடித்தது. அதுதான் அது. 12 மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது. விநாயகனை டேஸ் முகன் என்று அழைப்பர். கால ஆரம்பிக்குது. கஜமுகன் அப்படின்னு போட்டுடலாம். கஜமுகன் என்று அழைப்பர். அடுத்தது வந்து 5 மேலிருந்து கீழ் சி தேன் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். மயிரின் நடுக்கம் கண்டு மனம் டேஸ் மன்னன் பேகன் அதற்கு தன் போர்வையை போர்த்தினான். மனம் டேஸ் மன்னன், இறங்கிய மன்னன். சி தேன் இருக்குது. மனம் கசிந்த மன்னன் அப்படின்னு போடலாமா? கசிந்த மன்னன் பேகன் தன் போர்வையை போர்த்தினான். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே வந்து க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். சரி, விடைகள் எழுதியாச்சு. அதை என்ன செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த தகவல்கள் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தில் இருப்பது போல் எழுதணும். உங்களுடைய முழுமையான முகவரி, மாவட்டம், பின்கோடு, உங்களுடைய வங்கியின் பெயர், அப்புறம் வந்து வங்கியின் கிளை, அப்புறம் சேமிப்பு கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு, அலைபேசி எண், இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து நிரப்பணும். நிரப்பிட்டு என்ன செய்யணும் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா குறுக்கெழுத்து போட்டியில் கட்டங்களில் சரியான விடையை உங்கள் முகவரியுடன் தெளிவாக
எழுதி அலைபேசியில் 16ஆம் பக்கத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இந்த பக்கத்தை மட்டும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பி வச்சா போதும். அதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதில் வந்து தேர்வு குழுவின் முடிவு இறுதியானது. இதை வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க 82 200 164 23. காலை 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே மட்டும்தான் வந்து இதை அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் வந்து அனுப்ப முடியாது. சரியா? இந்த எண் வந்து இந்த தொலைபேசி எண் வந்து பதில்களை அனுப்புவதற்கு மட்டும், பேசுவதற்காக இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுலபமாக தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல கேள்விகள். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக பரிசு போட்டிக்கு பதில் கண்டுபிடிக்க என்னுடன் சேர்ந்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.